நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து பணியாற்றுகின்றேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தது. எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தமிழகத்தை கண்ட அனைத்து மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். நீங்க எல்லாம் அத்தனை ஊடகங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த தலைவர், துணைத் தலைவர், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கு சட்டமன்றத்தை முடக்கி ரகளை செய்து இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்தார்கள். அவர் எண்ணம் ஈடேறவில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மாவில் கண்ட கனவை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கட்டமாக குடிநீர் பிரச்சனை முழுமையாக தமிழகத்திலே தீர்க்கப்பட வேண்டும். 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. பருவமழை போதிய அளவு பெய்யாத காரணத்தினாலே நீர்நிலைகள் எல்லாம் வறண்டிருக்கின்ற சூழ்நிலையில் குடிநீர் பிரச்சனைக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.